Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது exercise 8.1ல first sum. Find the range and the coefficient of range of the following data. Okay, first we have to find range. Range equal to L minus S. Large value minus small value. Large value is 125. The small value is 63. Okay, large value 125 minus small value 63. We subtract the two numbers, we get 62. Okay, then next we have to find the coefficient of range. Coefficient of range formula is L minus S divided by L plus S. Okay, already we have to find the range L minus S, so substitute the value of L minus S. 125 minus 63 we get 62. 125 plus 63 we get 188. ரெண்டு நம்பரையும் டிவைட் பண்ணுங்கள். 188 வெளியே வச்சுட்டு 62 உள்ளே வைக்கணும். 188 வந்து 62 போகாது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், புள்ளி வச்சு 0 ஆட் பண்ணுவோம். ஓகே, அப்போ 620 வந்துடும். அப்போ 188 எத்தனை டைம்ஸ் போகும், 3 டைம்ஸ் போகும். அப்போ 3 டைம்ஸ்னால் 564 கிடைக்கும். ஓகே, இதுலேருந்து ரெண்டு நம்பரையும் சப்ராக்ட் பண்ணோம். 620லேருந்து 564 சப்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 56 கிடைக்கும். நம்ம 0 ஆட் பண்ணிக்குவோம். 0 ஆட் பண்ணி 2 டைம்ஸ் போகும், 376. ஓகேவா, தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 184 கிடைக்கும். நம்ம மறுபடியும் என்ன பண்ணுவோம், 188 போகாதுன்றனால 0 ஆட் பண்ணுவோம். 0 ஆட் பண்ணி திரும்படியும் எத்தனை டைம்ஸ் போகும், 9 டைம்ஸ் போகும். 9 டைம்ஸ் போச்சுன்னா 1692 நமக்கு கிடைக்கும். இது ரெண்டத்தையும் சப்ராக்ட் பண்ணுவோம். இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 0.3297 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, நமக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் போதும். ஸோ நம்ம அதனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா 2 டிஜிட்க்கு அப்புறம் 5க்கு அபோவ் 5 இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 0.33. ஸோ அதுதான் வந்திருக்கு. ஓகே, தென் நெக்ஸ்ட் சம். அகைன் we have to write the formula range equal to L minus S. Large value is 61.4 and the small value is 13.6. Okay, we get 47.8. Okay, then next we have to find the coefficient of range. L minus S divided by L plus S. Already we have to find L minus S. So substitute the value of L minus S, 47.8. Okay, then L plus S na 61.4 plus 13.6. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 750 கிடைக்கும். 750ல் நம்ம என்ன பண்ணுவோம், 0.1 டிஜிட் தள்ளி இருக்கனால 0 எடுத்துருவோம், வெறும் 75 மட்டும் எழுதுவோம். இந்த ரெண்டு நம்பரையும் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம 47 ஹோல் நம்பராக எடுத்துக்கிறோம். 478ன்னு எடுத்துக்கிறோம். அதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா 75 எத்தனை டைம்ஸ் போகும், 6 டைம்ஸ் போகும். அப்போ 450 கிடைக்கும். இந்த ரெண்டு நம்பரையும் சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 28 கிடைக்கும். ஸோ நம்ம 28 வந்து 75ல் போகாது அப்படின்றனால, 75 வந்து 28ல் போகாது அப்படின்றனால நம்ம என்ன பண்ணுறோம், பாயிண்ட் வச்சு 0 ஆட் பண்ணிக்கிறோம். 0 ஆட் பண்ணிவிட்டு திரும்படியும் 3 டைம்ஸ் போகுது. அப்போ 225.